இங்கிலீஷ் பேசுறதே கஷ்டம்னு சொல்றாங்களா? ஆனா கிடையவே கிடையாதுங்க. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். சொல்லி தர விதத்தில சொல்லிக் குடுத்தா, யாரா இருந்தாலும் கத்துக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான இங்கிலீஷ் வந்து சொல்லி தர போறேன். இது தாங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டே. இங்க இருந்து தான் நம்ம இங்கிலீஷ் வந்து படிக்கவே ஆரம்பிக்கணும். இது தெரியாம நம்ம எடுத்தோனே ஒரு சென்டென்ஸ படிக்கிறதோ, அத மனப்பாடம் பண்றதோ என்னைக்குமே வேலைக்கு ஆகாது. அப்படி பண்ணிட்டு இருந்தா மட்டும் தான் நம்ம இங்கிலீஷ் பேசவே முடியாது. நான் பேசிக்லேருந்து சொல்லி தரேன். வாங்க பார்ப்போம். இப்போ தமிழ்ல வந்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்து 716. மொத்தமா தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா, 247 எழுத்துக்கள் இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல அவ்வளோலாம் கிடையாதுங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப ரொம்ப கம்மியான எழுத்துக்கள் தான் இருக்கு. மொத்தமாவே 26 எழுத்துக்கள் தான் இருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல வந்து வவ்வல்ஸ் வந்து 5 இருக்கு. கான்சோனன்ட்ஸ் 21 இருக்கு. மொத்தமா எத்தனை இருக்கு? 26 எழுத்துக்கள் தான் இருக்கு. இந்த வவ்வல்ஸ், கான்சோனன்ட்ஸ் நம்ம என்ன சொல்வோம்னா ஆல்ஃபபெட்ஸ். இப்போ தமிழ்ல 247 எழுத்துக்கள் மாரி, இங்கிலீஷ்ல மொத்தமா 26 எழுத்துக்கள் மட்டும் தான் இருக்கு. அது என்னன்னா, இந்த 26 எழுத்துக்கள் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஏ, ஏ, பி, பி, சி, சி, டி, டி, இ, இ, எஃப், எஃப், ஜி, ஜி, ஹெச், ஹெச், ஐ, ஐ, ஜே, ஜே, கே, கே, எல், எல், எம், எம், என், என், ஓ, ஓ, பி, பி, கியூ, கியூ, ஆர், ஆர், எஸ், எஸ், டி, டி, யூ, யூ, வி, வி, டபிள்யூ, டபிள்யூ, எக்ஸ், எக்ஸ், ஒய், ஒய், இசட் ஆர் ஜி. கடைசி எழுத்து வந்து நம்ம இசட்ன்னு சொல்லலாம், இல்லை ஜீன்னு சொல்லலாம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். வவ்வல்ஸ் மொத்தம் 5 இருக்குது. கான்சோனன்ட்ஸ் 21 இருக்குது. அந்த வவ்வல்ஸ் என்னென்னன்னா ஏ, இ, ஐ, ஓ, யூ. என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். வவ்வல்ஸ் என்ன? ஏ, இ, ஐ, ஓ, யூ. இப்போ கான்சனன்ட்ஸ் என்னன்னு பார்ப்போமா? பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஜே, கே, எல், எம், என், பி, கியூ, ஆர், எஸ், டி, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய் அண்ட் ஜி. மொத்தம் 21 கான்சோனன்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வவ்வல்ஸ் ஞாபகம் வச்சுட்டாலே போதும், மற்றதெல்லாமே கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இப்போது இங்கிலீஷில் இருக்க பேசிக்கான வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஈஸ்ட், ஈஸ்ட் இதுக்கு தமிழில் கிழக்கு, கிழக்கு. வெஸ்ட், வெஸ்ட் அப்படின்னா மேற்கு, மேற்கு. நார்த், நார்த் வடக்கு, வடக்கு. சவுத், சவுத் தெற்கு. இது எல்லாமே என்னது? டைரக்ஷன். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ரொம்ப ஈஸி தாங்க. ஈஸ்ட்னா என்ன? கிழக்கு. வெஸ்ட்னா மேற்கு. நார்த் வடக்கு. சவுத் தெற்கு. நெக்ஸ்ட் அப், அப் அப்படின்னா மேலே, மேலே. டவுன்னா கீழே. அப் அப்படின்னா மேலே, டவுன்னா கீழே. லெஃப்ட் அப்படின்னா இடது, ரைட் வலது. சொல்லுங்கள். லெஃப்ட்னா என்ன? இடது. ரைட் வலது. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் வலது கை, வலது கை. லெஃப்ட் ஹேண்டுனா இடது கை. ஃப்ரண்ட் முன்னாடி அல்லது முன்பு. பேக் பின்னால், பேக் பின்னால். ஃப்ரம் இருந்து, ஃப்ரம் இருந்து. டு வரை அல்லது இக்கு. டூனா வரை அல்லது இக்கு. இது என்னென்னு நான் போக போக சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். இன்சைடு, இன்சைட்னா உள்ளே. இன்சைட்னா என்னது? உள்ளே. அவுட் சைட்னா வெளியே. இந்த மாதிரி நம்ம சேர்த்து சேர்த்து தான் படிக்கணும். இன்சைட்னா உள்ளே, அப்போ வெளியே என்ன சொல்லுவாங்க? அவுட் சைடு.
ரைட் ஹேண்ட்னா வலது கை, அப்போ லெஃப்ட் ஹேண்டுனா இடது கை. இந்த மாதிரி நம்ம ரெண்டுமே சேர்த்து சேர்த்து படிக்கிறப்போ தான் நமக்கு எப்போவுமே மைண்டில் நிற்கும். நெக்ஸ்ட்டு நியர். நியர் அப்படின்னா அருகில், இல்லைன்னா பக்கத்தில் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார். ஃபார் அப்படின்னா தூரம். எஃப்ஓஆர்னா வேறு, இங்கே வந்து எஃப்ஏஆர் இருக்குது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. எஃப்ஏஆர் அப்படின்னா தூரம். ஓப்பன்னா திற. க்ளோஸ்னா மூடு. ஓப்பன்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பாட்டில் கொடுத்து ஓப்பன் பண்ணி கொடுனா திறந்து கொடு அப்படின்னு சொல்லுவாள், அதுதான். ஓப்பன்னா திறந்து அல்லது திற. க்ளோஸ்னா மூடு. நெக்ஸ்ட்டு கம் அப்படின்னா வா. கம் அப்படின்னா வா. கோ அப்படின்னா போ. கோ போ. பார்த்தீங்களா, ரைமிங்காக இருக்குது. கம்னா வா, கோனா போ. சிட் அப்படின்னா உட்காரு, இல்லைன்னா உட்கார். ஸ்டாண்டு நில்லு, இல்லைன்னா நில்லு. ஓகேங்களா? சிட்டுனா உட்காரு, ஸ்டாண்ட்னா நில்லு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம்.